ஹாய்ங்க. இன்றைக்கி சுட சுட சூப்பரான பஞ்சு போல் இட்லிக்கு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான குருமா பார்க்கலாம். இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 3 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு, கல்பாசி இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கலாம், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், பட்டை கிராமெல்லாம் அரைக்கிறதுலேயே சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இந்த மசாலா எல்லாமே நம்மளே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியே சைட் பை சைடு இட்லியும் ஊற்ற ஆரம்பித்தாச்சுங்க. குருமாலாம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து கையிலே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். சூப்பரான குருமா ரெடிங்க. நல்லா சுட சுட பஞ்சு போல் இட்லிக்கு இந்த குருமாவை கொஞ்சம் மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.